அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உயிர்நாடி 4க்கு தமிழுக்கு 2வது லைவ் டெஸ்ட் என்னங்கிறத இந்த லைவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல் லைவ் டெஸ்ட்டை எல்லாரும் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் கலைச்சொற்கள் மற்றும் எளிய மொழிபெயர்ப்பு, யூனிட் 6 இருந்து யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல பாவேந்தர், டிகேசி, குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகித மில்லத் மற்றும் தாராபாரதி இவங்களை பற்றி நம்ம ஒரு 100 கேள்விகள், அதே மாதிரி திருக்குறள் சார்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் ஒரு அரௌண்ட் 15-16 திருக்குறள் கேள்விகளும் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லைவை சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வர போகிறீங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த லைவை முடித்த பின்னாடி நீங்கள் எவ்வளவு மார்க்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 25 நாள் தான் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். உங்கள் முயற்சியை எப்பவும் கைவிடாமல் படிச்சுட்டு வெற்றி அடையணும். கிருஷோபா டீம் சார்பாக, கிருஷோபா அகாடமி சார்பாக நாங்கள் வாழ்த்திக்கிறோம். முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். பிறமொழி சொற்கள் இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது? இதில் பிறமொழி சொற்களற்ற தொடரில் பிறமொழி சொற்களில் இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் கொடுக்கப்பட்டதில் பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? ஆன்சர் சரிதான். அதாவது இந்த வேலையில் சேர என்ன தகுதி உள்ளது என்பது தான் சரியான தொடராகும். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஆப்ஷனில் பாருங்க. ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஊற்றுக்கோள் எனப்படும். ஊற்றுக்கோள் என்பது சரியான விடை. கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல், வீடியோ கான்ஃபரன்ஸ், நம்ம என்னன்னு சொல்லுவோம் இதை? வீடியோ கான்ஃபரன்ஸ். இதனுடைய தமிழாக்கம் என்ன? வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா காணொளி கூட்டம் என்பது சரியான விடை. பாரதிதாசன் அவர்கள் புதுவையின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பாரதிதாசன் அவர்கள் புதுவையின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் சரிதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் தாராபாரதியால் இயற்றப்படாத நூலினை தேர்ந்தெடுக்க. இதில் இந்த 3 நூல் அவரோடது முக்கியம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் தாராபாரதியால் இயற்றப்பட்டது. புரட்சி முழக்கம் என்பது அவரால் இயற்றப்படாத நூலாகும். பிறமொழி சொற்களற்ற தொடரில் கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். இதற்கு என்ன ஆன்சர்னு வரும்னா ஆப்ஷனில் பாருங்க. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். ஆன்சர் சரிதான். அதில் கொடுங்கோல் அரசன் கொடுமை செய்தான் என்பது பிறமொழி சொற்களற்ற தொடராகும். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை என்பது சரியான விடை. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் என்ன வரும்? ஆப்ஷனில் பாருங்க. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும். ஆப்ஷனில் உரைகள் என்பது சரியான விடை. பாரதிதாசன் எழுதிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறான நூல் எந்த நூல்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருண்ட வீடு, இசையமுது, பாண்டியன் பரிசு, இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. கல்வனின் காதலி என்பது அவரால் இயற்றப்படாத நூலாகும். பிறமொழி சொற்கள் ஆகாசத்தில் பச்சி பறந்தது. இதுல பிறமொழி சொற்களற்ற தொடர் என்னவர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வானத்தில் பறவை பறந்தது. ஆப்ஷன் பி தான் பச்சினா பறவை என பொருள்படும். இதில் ஆப்ஷன் பி வானத்தில் பறவை பறந்தது என்பது சரியான தொடர். கீழ் கண்டவர்களுள் தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் யார்? கீழ் கண்டவர்களுள் தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர்
ஆன்சர் சரிதான். கண்ணதாசன் தான் தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவராவார். தீங்கிழைத்தவர்க்கும் நாம் என்ன செய்தல் வேண்டும்? தீங்கிழைத்தவர்க்கும் நாம் ஆப்ஷன்ல நன்மை செய்தல் வேண்டும் என்பது சரியான விடை. டொர்னாடோ என்னும் சொல்லின் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. டொர்னேடோ. ஆன்சர் சரிதான். டொர்னேடோ என்பது சூறாவளி என பொருள்படும். பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா? இதில் அதற்கு தகுந்த பிறமொழி இல்லாத தொடர். ஆன்சர் சரிதான். அதாவது மலரின்றி திருமுழுக்கு உண்டா என்பதுதான் பிறமொழி சொற்களற்ற தொடராகும். பாரதிதாசன் இயற்றிய பிசிராந்தியார் நாடக நூலானது எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? பாரதிதாசன் இயற்றிய பிசிராந்தியார் நாடக நூலானது எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? பிசிராந்தியார் என்ன வகை நூல் என்னங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஆன்சர் சரிதான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி சரியான பதில். கண்ணதாசன் அவர்கள் சிறுகூடல் பட்டியில் எந்த ஆண்டு பிறந்தார்? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிறுகூடல் பட்டியில் பிறந்த ஆண்டு 1927ஆம் ஆண்டாகும். ஹீரோ ஸ்டோன் இதனுடைய கலைச்சொல் தமிழாக்கம் என்ன வரும்? ஹீரோ ஸ்டோன் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். நடுகள் என்பது சரியான விடை. தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து என்ன கருத்து? இதுல இந்த திண்ணையை இடித்து பெருவாக்கு அதுல அந்த கவிதையில் தாராபாரதியால் சொல்லப்பட்ட கருத்து ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான். அது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொள் என்பது சரியான விடையாகும். தவம் என்பது என்ன? தவம் என்பது ஆன்சர் சரிதான். பிற உயிர்களை கொல்லாமை தவம் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் எந்த இதழ்? ஆப்ஷன்ல பாருங்க. கண்ணதாசன் பணியாற்றாத இதழ். இவர் தென்றல், முல்லை, தமிழ் மலர் போன்ற இதழ்களில் பணியாற்றியுள்ளார். குயில் என்ற இதழில் அவர் பணியாற்றவில்லை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஈக்குஸ்ட்ரெயின். ஈக்குஸ்ட்ரெயின் இதனுடைய தமிழாக்கம் என்ன வரும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஈக்குஸ்ட்ரெயின் குதிரை ஏற்றம் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களற்ற தொடர் நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இதில் அந்த தொடரோடு அப்படி பொருத்தி பாருங்க. ஆன்சர் சரிதான். இதில் வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் என்பதுதான் சரியான தொடர். இதில் பார்த்தீங்கன்னா வணக்கம் என்று கிடையாக, வணக்கம் என்று நெடுஞ்சாண்டையாக விழுந்தவனை, நமஸ்காரம் என்று நெடுஞ்சான் கிடையாக. இதில் பொருள் படுறது மாதிரி பார்த்தீங்கன்னா வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். ஆப்ஷன் ஏ சரியான தொடர். அறத்தின் ஊன்றுகோலாக டேஸ் என்னும் சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது எதை? அறத்தின் ஊன்றுகோலாக யாருடைய என்ன கைத்தடி? அதுல ஆன்சர் சரிதான். காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார். 5 சால்புகளில் 2 என்னென்ன? 5 சால்புகளில் 2 ஆப்ஷன்ல நாணமும் இணக்கமும் என்பது சரியான விடை. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் பூக்காடு நானோர் தும்பி என்ற தமிழை காதல் கொண்டு பாடிய புலவர் யார்? இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழை காதல் கொண்டு பாடியவர் பாரதிதாசன் என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கன்சியூமர், மெர்ச்சன்ட், கமாடிட்டி, ஹெரிட்டேஜ். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கன்சியூமர் நுகர்வோர், மெர்ச்சன்ட் வணிகர், கமாடிட்டி
பண்டம், ஹெரிடேஜ் என்பது பாரம்பரியத்தை குறிக்கும். இதில் ஆப்ஷன் டி 2413ங்கிறது சரியான விடை. பிறமொழி சொற்களற்ற தொடர், குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. இதில் சரியான தொடர் என்ன வரும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று, கண் திருஷ்டிக்கு பொதுவாக எது வரும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கண்ணீர் சுற்றி போடு. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார்? கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர். ஆன்சர் சரிதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் என்பது சரியான விடை. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யார்? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இல்லாரை டேஸ் எல்லுவர். இல்லாரை யார் எல்லுவர்? ஆப்ஷன்ல பாருங்க. இல்லாரை எல்லாரும் எல்லுவர். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், அப்ஜெக்டிவ். இதனுடைய தமிழாக்கம் என்ன வரும்? ஆன்சர் சரிதான். அப்ஜெக்டிவ் என்பது குறிக்கோள் என்பதை குறிக்கும். வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்றும் அல்லும் பகலும் அயராது தமிழ் பணி ஆற்றிய புலவர் யார்? வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது தமிழ் பணி ஆற்றிய புலவர் பாரதிதாசன் என்பது சரியான பதில். அரணீனும் இன்பமும் ஏனும் தீதின்றி வந்த பொருள். இந்த அடிக்கோடிட்டத்துக்கு என்ன வரும்? அரணீனும் இன்பமும் ஈனும். ஆன்சர் சரிதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் எது? பிரயாணி பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது. ஆன்சர் சரிதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயணி பயணத்தை விலக்கியவுடன் பணம் திருப்பி கொடுக்கப்பட்டது. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. இதில் ரத்து, துட்டு, கேன்சல் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. காயிதே மில்லத் என்னும் சொல்லின் பொருள் என்ன? காயிதே மில்லத் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இது சமுதாய வழிகாட்டி என பொருள்படும். புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று பாடியவர் யார்? புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று பாடியவர். பதில் சரிதான், பாரதிதாசன். ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கமாடிட்டி, வாயேஜ், அடல்ட்ரேஷன், ஹெரிடேஜ். இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கமாடிட்டி பண்டம், வாயேஜ் கடற்பயணம், அடல்ட்ரேஷன் கலப்படம், ஹெரிடேஜ் பாரம்பரியம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில். பிறமொழி சொற்களற்ற தொடர் செல்வனுக்கும் கிள்ளைக்கும் தலா 5 புஸ்தகம் கொடு. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல தலா 5 புத்தகம், 5 சீரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்வனுக்கும் கிள்ளைக்கும் தலை ஒன்றுக்கு 5 புத்தகம் கொடு. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான பதில். திருக்குறள் எந்த 3 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் டேஸ் முதலான உலக மொழிகளில். அந்த 3 உலக மொழிகள் என்னென்ன வரும்? ஆன்சர் சரிதான். திருக்குறள் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். இந்திய சீன போரின் போர் முனைக்கு தனது ஒரே மகனை அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அப்போதைய இந்திய முதன்மை அமைச்சரான ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதியவர் யார்?
தனது ஒரே மகனை போருக்கு ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து நேருவுக்கு கடிதம் எழுதியவர். ஆன்சர் சரிதான், காயிதே மில்லத் அவர்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஃபாண்ட். நம்ம ஃபாண்ட்னா என்ன சொல்லுவோம்? ஆன்சர் சரிதான், ஃபாண்ட் என்பது எழுத்துரு என பொருள்படும். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை போற்றியவர் யார்? இது ஒரு முக்கியமான கேள்வியா அடிக்கடி கேட்டிருக்காங்க. சாரி, தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை போற்றியவர் பாரதிதாசன் என்பது சரியான விடை. ஒழுக்கத்தின் எய்துவர் இழுக்கத்தின் எய்தவர், இதுல அடிக்கோடிட்ட இடத்துல என்ன சொற்கள் வரும்? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தவர் எய்தா பழி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்று காயிதே மில்லத் எம்மொழியை குறிப்பிட்டுள்ளார்? மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி அப்படின்னு அவர் சொன்னது நம்ம தமிழ் மொழி. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதுல கில்ட், மீட், உருவாக்கம், பேட்டன்ட், வணிக குழு, மித்து, கலைப்படைப்பு இதெல்லாம் தவறான ஒன்று. நேனோ டெக்னாலஜி, மீநுண் தொழில்நுட்பம், மீநுண் தொழில்நுட்பம் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களற்ற தொடர். குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு சுமூகமாக பைசல் செய்யப்பட்டது. இதுல இதற்கு பொருத்தமான ஒன்று என்னன்னு பாருங்க. சூப்பராக, நல்ல பைசலில். ஆன்சர் சரிதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தொடுத்த வழக்கு நல்ல முறையில் முடிக்க பெற்றது என்பது சரியான விடையாகும். பாரதிதாசன் பிறந்த நாள் எந்த நாள்? பாரதிதாசன் பிறந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1891 ஏப்ரல் 29 அன்று பிறந்தார். கவிஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? கவிஞாயிறு. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்கள் தான் கவிஞாயிறு என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். மயிலின் கழுத்து நீண்டு இருப்பதனை நகைச்சுவையாக கூறிய புலவர் யார்? மயிலின் கழுத்து நீண்டிருப்பதனை நகைச்சுவையாக கூறிய புலவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுக. இதுல அப்ஜெக்டிவ் நம்பிக்கைங்கிறது தவறு, கான்ஸ்டியூஷன் கொள்கை, யூனிவர்சிட்டி கல்லூரி தவறு. இதில் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். திருக்குறள் என்ன வெண்பாக்களால் ஆன நூலாகும்? அதனாலதான் அதை என்னன்னு சொல்லுவோம், குறள் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் ஆகும். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி ரசிகமணி. ஆன்சர் சரிதான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகேசி அவர்கள். ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் யார்? இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதுல சரியான ஒன்று தீசிஸ், ஆய்வேடு என்பதுதான் சரியான விடை. அது சின்னம் வரும், டாக்குமெண்ட், கன்சுலேட் இதெல்லாம் வந்து தவறு. பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது அவ்வை மொழி. இதற்கு தகுந்த மாத்தன தொடர் ஆப்ஷன் அப்படி பாருங்க. ஆன்சர் சரிதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா திரைகடல் ஓடியும் செல்வம் தேடு என்பது அவ்வை மொழியாகும். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார்? நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கவிதை பாடியவர் கண்ணதாசன் அவர்கள்.
பரூக் கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்? பரூக் கல்லூரி இது கேரளாவில் தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார். பரிந்தோம்பி ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் துணை, அதுல விடுபட்ட இடத்துல என்ன சொற்கள் வரும்? ஆன்சர் சரிதான். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலை சொல்லை எழுதுக. வில் விண்ட், இதனுடைய தமிழாக்கம் என்னவர்? வில் விண்ட். ஆன்சர் சரிதான். வில் விண்டுங்கிறது சுழல் காற்று என்பது சரியான விடை. விழுதும் வேரும் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களை இயற்றிய ஆசிரியர் யார்? விழுதும் வேரும், இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம், பாரதிதாசன் என்பது சரியான விடை. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் டிகேசி என்பது சரியான விடை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆப்ஷன்ல தீசிஸ் ஆய்வேடு வரணும். இன்டலெக்சுவல் அறிவாளர், இதான் மித்துனா தொன்மம், பேட்டர்னா ஆவணம் தவறு. இதில் இன்டலெக்சுவல் அறிவாளர் என்பது சரியான ஒன்று. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று இந்த உலகின் நிலைமையை பாடலாக கூறிய புலவர் யார்? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று இந்த உலகின் நிலைமையை பாடலாக கூறியவர், இதெல்லாம் முக்கியமான கேள்வி, பாரதிதாசன் அவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஆன்சர் சரிதான். அதாவது கல்லாதவர் தான் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? ஆப்ஷன்ல அவர் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா அறிக அறிவியல். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக. என் முதல் பிரச்சனை அன்று என் முன் நின்றது. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான். என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. எத்தனை நாணியர் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? எத்தனை நாணியர் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்று முழங்கிய கவிஞர் யார்? ஆப்ஷன்ல அந்த கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஆப்ஷன் சி சரியான பதில். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்த கவிஞர் யார்? பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்த கவிஞர், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் என்பது சரியான விடை. அரசரை அவரது என்ன காப்பாற்றும்? ஒரு அரசர் இருந்தார்னா அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் என்பது சரியான விடை. பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வித்தவர் யார்? பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்வித்தவர் ஆன்சர் சரிதான், பாரதியார் என்பது சரியான பதில். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. ஆப்ஷன்ல ஆன்சர் இக்காலத்திற்கு அறிவியல் அறிவு தேவை. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். முடியரசனுக்கு கீழ்கண்ட யாரால் கவியரசு என்ற பட்டம் அளிக்கப்பட்டது? இவங்க ரெண்டு பேருமே சிலபஸ்ல இருக்காங்க, நியூ சிலபஸ்ல. ஆன்சர் சரிதான். முடியரசனுக்கு குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன்?
அது எந்த ஆண்டு? ஆன்சர் சரிதான், 1949ஆம் ஆண்டு தான் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன். திருக்குறளை போற்றி பாடும் நூல் எந்த நூல்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அந்த நூல் திருவள்ளுவ மாலை என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சிப்ஸ். சிப்னா என்னன்னு சொல்லுவோம்? சில்லுகள் என்பது சரியான விடை. இதில் சிப்ஸ்ன்னு கொடுக்கறதுனால சில்லுகள் என்பது சரியான விடையாகும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் ஆவார். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன். ஆன்சர் சரிதான், கண்ணதாசன் கவிதை தொகுப்பு காலக்கணிதம் என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ளது. பாரதிதாசனின் எந்த நூலானது இயற்கையை வர்ணிக்கிறது என்று கூறப்படுகிறது? பாரதிதாசனின் எந்த நூல் இயற்கையை வர்ணிக்கிறது? அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இசையமுது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான பதில். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இம்சை. அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இம்சை, இடரல், இன்பம், இழிவு. இதில் சரியான ஒன்று இம்சை, துன்பம் என்பது சரியான விடையாகும். யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார்? அது யார் இயற்றிய பாடல்கள்? ஆப்ஷன்ல காளிதாசர் இயற்றிய பாடல்கள் தான் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார். வாழ்வனில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாரதிதாசனின் தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக கொண்டுள்ளது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது புதுவை அரசு என்பது சரியான பதில். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தியவர் கனக சுப்புரத்தினம், அதாவது பாரதிதாசன் ஆவார். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட். இதில் அப்படி பாருங்க ஆப்ஷன்ல, இதுல பணத்தால் என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. நற்குணங்களால் சிறந்திருத்தல் டேஸ் பெருமையாகும். யாருடைய பெருமையாகும்? நற்குணங்களால் சிறந்திருத்தல் யாருடைய பெருமை? கண்டிப்பா அது சான்றோருடைய பெருமையாகும். கீழ் கண்டவற்றுள் பாரதிதாசன் இயற்றிய காப்பியங்கள் எவை? பாருங்க, சேரதாண்டவம், இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு. இதுல சரியான விடை ஆப்ஷன் 1, 2, 3 சரி. பெல்கீனியம் அவரால் இயற்றப்படாதது ஆகும். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன், அதாவது கனக சுப்புரத்தினம் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. ஆஸ்தெட்டிக்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், டெர்மினாலஜி, மித். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, ஆஸ்தெட்டிக்ஸ் அழகியல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி கலைச்சொல், மித்துங்கிறது தொன்மத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான பதிலாகும். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரிந்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இவ்வாறு கவிதைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள பகிர்ந்துண்ணல் பற்றி கூறியவர் யார்? இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல என்று பகிர்ந்துண்ணல் பற்றி கூறியவர் ஆன்சர் சரிதான், பாரதிதாசன் என்பது சரியான விடை. பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே இந்த வரிகள் யாருடையது? பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே இந்த வரிகள் ஆன்சர் சரிதான். இது பாரதிதாசன் கூறிய வரியாகும். கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்று உரைப்பேன் என்ற வரிகள் யாருடையது? கல்வி இல்லா மின்னாலை
வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். இந்த வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவரும் பாரதிதாசன். பாவேந்தர் என்பது சரியான பதில். அலுவல் சார்ந்த கலை சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாப்லர். ஸ்டாப்லருக்கு தமிழாக்கம் என்ன? ஆப்ஷன்ல கம்பி தைப்பு கருவி என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி. கடலிலே கோடி கோடி கதிர் கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? கடலிலே கோடி கோடி கதிர்களை ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி. ஆன்சர் சரிதான். அந்த வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன் ஆவார். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் என்பது சரியான விடை. சரியான கலை சொற்களை கண்டறிக. கன்சியூமர் ஆண்டர்பிரனர். ஆன்சர் சரிதான். கன்சியூமர், நுகர்வோர், ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடல் எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இன்பத்தமிழ் கல்வி என்ற பாடல் எந்த தொகுப்பு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் தொகுப்பு. ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம். ஆன்சர் சரிதான். மின் படிக்கட்டு. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில். தமிழ் எங்கள் அறிவுக்குத்தோல் இன்பத்தமிழ் எங்கள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எந்த நூல்? தமிழ் எங்கள் அறிவுக்குத்தோல் இன்பத்தமிழ் எங்கள் என்ற பாடல் வரி. ஆன்சர் சரிதான். அது பாரதிதாசன் கவிதைகள் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் எது? அப்படியே ஆப்ஷன் பாருங்க. செய்தித்தாளுக்கு செய்திகளை திரட்டி தருவதில் நிருபரின் பங்கு இன்றியமையாதது. இதுல பேப்பருக்கு, நியூஸு, ரீடர். ஆன்சர் சரிதான். அதாவது செய்தித்தாளுக்கு செய்திகளை திரட்டி தருவதில் செய்தியாளரின் பங்கு இன்றியமையாதது. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல். மறக்காமல் உங்கள் மார்க்கையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க.